Praise the Lord. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். பழைய உடன்படிக்கை முடிந்து விட்டது. இயேசு கிறிஸ்து புது உடன்படிக்கையை தோற்றுவித்து விட்டார். பழைய உடன்படிக்கை நாம் ஒன்றை செய்ய வேண்டும் என்றும் செய்யக்கூடாது என்றும் போதிக்கிறது. அதை யாராலும் நிறைவேற்றவே முடியவில்லை. ஆனால் புது உடன்படிக்கையோ இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்பதிலிருந்து தொடங்குகிறது. நாம் எந்த கிரயமும் செலுத்த வேண்டியதில்லை என்பது புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதமாக இருக்கிறது. இந்த புது உடன்படிக்கையிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மிக முக்கியமானது. அந்த இரத்தத்தினால் தான் புது உடன்படிக்கையே தொடங்கியது. இங்கே படிக்கிறோம், அன்றைக்கு ஆபேலுடைய இரத்தம் பழி வாங்கும்படிக்கு தேவனை நோக்கி கூப்பிட்டது. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமோ ஒவ்வொரு மனிதனுக்காய் பரிந்து பேசுகிற மத்தியஸ்தராய் இருக்கிற இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காய் பரிந்து பேசுகிறது. நம்முடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்றும், நம்மை ஆஸ்வதிக்க வேண்டும் என்றும், நமக்கு நன்மையானவைகள் வர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பிதாவாகிய தேவனிடத்திலே பேசுகிறது. இது புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதமாய் இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து புது உடன்படிக்கைக்குள் வந்திருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுக்காய் நன்மையானவைகளை பேசுகிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உண்டு. ஆகவே அந்த நன்மையானவைகளை பேசுகிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்கள் வாழ்க்கையிலே, என் வாழ்க்கையிலே நன்மைகளை மாத்திரமே கொண்டு வரும். இது புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். இந்த வார்த்தையை நம்புவோம். இந்த வார்த்தையை கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.